வாங்குங்க. இது வந்து நாங்கள் வந்து ஒரு இனிப்பு தோசை தாங்க செய்ய போகிறோம். இதை எங்கள் ஊரில் இனிப்பு தோசைன்னு சொல்லுவாங்க. இது எப்படின்னா 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ புழுங்கல் அரிசி, 2 ஸ்பூன் வெந்தயம், 100 உளுந்து, இவ்வளோ தாங்க இதில் சேர்த்துருக்கேன். சேர்த்து இதில் ஊற வச்சுருக்கேங்க. ஊற வச்சு இப்போ அரைச்சிக்கிட்டு இருக்கேங்க. இந்த அரைக்கிறது வந்து கொஞ்சம் நம்ம கெட்டியாக அரைக்கணுங்க. ரொம்ப தண்ணி விட்டு அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். அப்புறம் வந்து கொஞ்சம் ரவை மாதிரி அரைக்கணுங்க. ஏன்னா இது கெட்டியாக இருந்தால் தான் நம்ம அதில் வெல்லத்தோடைய பாவு சேர்க்கும்போது கொஞ்சம் ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது. அதுக்கு தாங்க இதை கெட்டியாக அரைக்கணும். வாங்குங்க அரைக்கலாம். பாருங்கங்க, இதில் கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கிறேங்க. அரைக்கும் போதே சேர்த்துட்டோம்னா அது சேர்ந்து அரைஞ்சிரும். பாருங்கங்க, இனிப்பு தோசைக்கு மாவாட்டி வச்சுருந்தேன்ல அந்த மாவுங்க இப்போ பொங்கி நல்லா வந்திருக்கு. இதில் பாதி மாவை எடுத்து இந்த பாத்திரத்தில் வச்சுட்டு பாதி மாவில் தாங்க தோசை சுட்ட போகிறோம். பாருங்கங்க, பாதி மாவை எடுத்து நம்ம சம்பளத்தில் வச்சுட்டோம். பாதி மாவு இருக்குது. இதில் தாங்க இப்போ நம்ம வந்து தோசைக்கான எல்லாம் சேர்க்க போகிறோம். பாருங்கங்க, இப்போ தேங்காய் பூ போட போகிறோம். ஒரு மண்டை வெல்லம் எடுத்திருக்கேன். இதை நான் நல்லா உடைக்க போகிறேன். இப்போ உடைச்ச வெல்லத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை அடுப்பில் வச்சு சூடு பண்ணணும். ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இதுக்கு கொஞ்சம் ஆப்பச்சோடா, பாருங்கள், கொஞ்சம் ஆப்பச்சோடா போட போகிறோம். கொஞ்சம் ஏலக்காய் தூள், இப்போ இந்த பாகை வந்து வடிக்க போகிறோம். வடித்து இப்போ இந்த மாவில் கலந்துக்கிட்டோம். இப்போ மாவை நம்ம ரெடி பண்ணிட்டோம். மாவில் நம்ம உப்பு போட்டே அரைச்சிருக்கோம். ஆனாலும் கொஞ்சம் பத்தலைன்னா நம்ம பார்த்துட்டு நம்ம வந்து மாவை கொஞ்சம் எடுத்து வாயில் வச்சு பார்த்துட்டு பத்தலைன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிடலாம். இப்போ தோசைக்கல் அடுப்பில் வச்சாச்சு. நல்லா எண்ணெய் சூடாகணும். சூடானவுடனே பாருங்கள், இது வந்து இப்படி நம்ம இப்படி 2 கரண்டி மாவை ஊற்றி ரொம்ப இது பண்ணக்கூடாது. இப்படி லைட்டாக இந்த மாதிரி வச்சு லோ ஃப்ளேமில் வச்சு அடுப்பை மூடிடணும். பாருங்கள், தோசை எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். அப்படியே திருப்பி போட்டுறணுங்க. திருப்பி போட்டு நம்ம கொஞ்சமாக எண்ணெய் அப்படி சுற்றி ஊற்றிக்கிறணும். இந்த சைடு வேகிறதுக்கு லைட்டாக அப்படி ஓரக்கரை வழியே எண்ணெய் ஊற்றிட்டு, ஆனால் இதை வந்து லோ ஃப்ளேமில் தாங்க வேக வைக்கணும், இல்லைன்னா கருகிரும். மறுபடியும் மூடி வச்சுக்கிறோம். பாருங்கள், தோசை ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இதுதான் இனிப்பு தோசைங்க. எங்கள் ஊரில் சுடுற இனிப்பு தோசை இதுதான். சாப்பிட்லாமா?
பாருங்கள், இனிப்பு தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. நம்மளோட இனிப்பு தோசை ரெடி. இதுக்கு நம்ம தேங்காவை திருவி வச்சு தொட்டுக்கிறலாம், இல்லைன்னா சட்னி வச்சு தேங்காய் சட்னி வச்சு தொட்டுக்கிறலாம், சும்மா கூட சாப்பிட்லாங்க. இதை பாருங்கள், பண்ணு போல் இருக்குங்க சாப்பிட்டா. பாருங்கங்க எப்படி இருக்குது தோசைன்னு பாருங்கங்க. இதாங்க பாரம்பரியமான அரிசி மாவு இனிப்பு தோசை. எப்படி இருக்குன்னு பாருங்க. சாப்பிட்டு பாருங்கங்க. இப்படி தேங்காய் பூவை தொட்டு இப்படி சாப்பிடணுங்க.